கண்ட இடத்துல வலிக்குது. நானும் உட்கார போறேன். இது உதைக்கணும் அப்பா சொல்லவே மறுபடியுமா? உன்னை விட மாட்டேன். அம்மா அம்மா
சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா நல்லா சொன்ன. கட்டாச்சின் மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாரு கட்டாச்சின்? பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்காரு. உனக்கு அவர் தெரியுமா? தெரியாட்டி நீங்க என்ன பண்றீங்க? நீயா பீக்கா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நான் அங்க பாரு. பார்த்து ஜாக்கிரதை, ஏதாவது பண்ண போறாரு. இவரால எந்த ஆபத்து வராது. இவர் நம்ம முன்னோராச்சு. எனது முன்னோரா? ஆமாங்க, என் தாத்தா ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, நம்மள மாதிரி மனுஷங்க எல்லாரும் குரங்குல இருந்துதான் வந்தாங்களாம். உனக்கு தெரியாதா? நிஜமாவா? ஆமாப்பா, ஒரு பரிணாம வளர்ச்சியால தான் குரங்குல இருந்து மனுஷங்க உருவாக காரணமா இருந்துச்சா. இப்ப அவரு இந்த பரிணாம வளர்ச்சிக்கு நடுவுல தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னது, குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா? அப்படின்னா டோட்டாச்சின்னு பெரியவன் ஆயிட்டா நம்மள மாதிரியே மனுஷனா அழகா மாறிடுவான்னு நினைக்கிறேன் கான். மனுஷனாவா? மாறிட்டேன். ரொம்ப தமாஷா இருக்கு. இவரு பார்க்க வேணும்னா டோட்டாச்சின மாதிரியே இருக்கலாம். ஆனா பலசாலியெல்லாம் இருக்க மாட்டாரு கான். இருந்தாலும் இவரு டோட்டாச்சினை விட அறிவாளியா இருப்பாரு. அதே நேரத்துல கான் இவர் உன்னோட பலசாலியா இருக்கலாம். ஆனா கான் நீ இவரை விட புத்திசாலியா இல்லாம கூட இருக்கலாம். அப்படி சொல்லாத பீக்கோ, நான் இவரை விட புத்திசாலியா தான் இருப்பேன். நான் உண்மையதான் சொல்றேன். அப்ப அதை நம்ம சோதனை பண்ணி பார்க்கலாம். சரி, இதுதான் உங்களுடைய முதல் கட்ட சோதனை. மரத்து மேல ஏறாமே தேங்காவை பறிச்சு கீழே போடுங்க பார்க்கலாம். வேணும்னா இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறத பயன்படுத்திக்கலாம். இந்த தேங்காயை நீங்க எப்படி பறிப்பீங்க? எப்படி பறிப்பு? எனக்கு பிரச்சனை இல்ல. இதை எடுத்து ஒரு அம்பு தயாரிச்சு தேங்காய் பறிப்பேன். இப்ப பாருங்க. தேங்காய் விழுந்துதே. இப்ப என்ன பண்ணுவ? என்னை எதுக்கு அனுப்பிச்சீங்க? முதல் கட்ட சோதனையில கான் தோத்துட்டான். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற எதை வேணா பயன்படுத்தலாம்னு நான் தான் அப்பவே சொன்னேன்னு மறந்துட்டியா? அதனால இவர்தான் ஜெயிச்சாரு. சரி, அடுத்து என்ன? இதுதான் அடுத்த கட்ட சோதனை. அடுத்ததா? உனக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும். இப்ப நான் 2 பானையிலயும் பழத்தை போட்டிருக்கேன். இதுல இருந்து அந்த எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? எல்லாம் சாதாரணம். அதுதான் இப்ப நடக்க போற சோதனை டோட்டாச்சி. ஆமா ஆமா. இப்ப பழத்தை எடுத்துருன்னு சொல்ல வரியா? கை மாட்டிக்கிச்சு. ரொம்ப அதிகமா பேசுனா இப்படிதான் அவஸ்தைப்படணும், புரியுதா? புரியுது. சரி கான், இப்ப நீ பானையில இருக்கிற பழத்தை வெளியேடு பார்க்கலாம். நீ என்ன ஒண்ணும் தெரியாதவன்னு நினைச்சிட்டியா? முதல்ல இவரை எடுக்க சொல்லு. போன தடவை என்னை ஏமாத்துனீங்கல்ல, இப்ப பாரு நான் இதை எப்படி எடுக்கிறேன்னு. எப்படி? பிரமாதம். என்ன உங்களுக்கு எடுக்க தெரியலையா? முயற்சி பண்ணுங்க. வலிக்குது, வலிக்குது. இப்பவும் இவர்தான் ஜெயிச்சாரு.
என்ன நீங்க போகணுமா? சரி, இந்த புத்திசாலிக்கான போட்டியில ஜெயிச்சது நீங்களே தான். போட்டியில தோத்துட்டு ஜெயிச்சதா சொல்றீங்களா? சும்மா விடுமா? இதுக்கு மேல எப்படி ஓடுறது? எதுக்காக எங்களை இந்த பக்கம் வர சொன்ன? இப்ப என்ன பண்றது? நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இது நம்ம எல்லாரையும் சாப்பிட போகுது. பொலி வயிற்றுக்குள்ள போகல. நீ எங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பக்கம் வர சொன்னியா? இப்படி பண்ணதுக்கு புலிகிட்டே மாட்டிருக்கலாம். அந்த புலியே தேவலாம் போல இருக்குப்பா. இடி சத்தம் கேட்டாலே பயமா இருக்கே. விளையாட்ட ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பயமா இருக்கு. எனக்கு கூட தான் பயமா இருக்கு. நான் ஒன்ன மாதிரியா கத்துறேன்? நான் பயப்படல. நீங்க பயப்படக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. பண்ண சொல்றேன். சீக்கிரம் இடிதேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எப்படி பிரார்த்தனை பண்றது? அது கூட உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் சொல்லி தரணுமா? நாம இடி இடிக்கிற தேவருக்கு மாமிசத்தையும் பழங்களையும் வைப்போம். என்ன சொல்ற? அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம படைக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அவருக்கு எது வேணுமோ அதை அவரே எடுத்துக்கிட்டுமே. சரி, இப்ப இதுல அவருக்கு எது பிடிக்கும்னு அம்ப விட்டு தேட போறேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னையாவது அவருக்கு பிடிக்கணுமே. நீ ஏன் பயப்படுற? அவருக்கு நிச்சயமா பிடிக்கும். ஆஹா, அங்க பாத்தியா? அங்க வர மிருகத்தை தான் அவர் விரும்புறாரு. உங்க திட்டம் நல்லாவே வேலை செய்யுதுங்க. சரி, அது என்ன மிருகம்னு முதல்ல
நான் உன்னை தெரிஞ்சிருக்க முடியாது. நீங்க 2 பேரும் கவலைப்படாம போங்க, எனக்கு எதுவும் ஆகாது. வாமா, நாம இங்க இருந்து போகலாம். டாடாச்சின் என்ன சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அந்த இடிதேவர் வர வரைக்கும் நாம இந்த விளையாட்டை ஜாலியா விளையாடலாமா? சரி, விளையாட்ட ஆரம்பி. 1 2 3 இங்கதான் வருது. ஆமா ஆமா. தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட கூட்டிட்டு போயிடாதீங்க. எனக்கு வேற ஏதோ வேலை, என் பையன் மட்டும் போதும், அவனை திருப்பி கொடுங்க. அவனை உங்க படையில நினைச்சு எடுத்துக்காதீங்க. எனக்கு என் பையன் வேணும், அவன் இல்லைன்னா நான் இல்லை. சொன்னா கேளுங்க, அவனை எடுத்துக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அவனை எடுத்துக்காதீங்க. வேண்டாம், விட்டுங்க. இதுக்கு மேலே என்னால தாங்க முடியாது. நான் போய் என் பையனை கூட்டிட்டு வர போறேன். நீ எங்க போற? நில்லு. என் பையனை கூட்டிட்டு போக நான் யாரையும் விட மாட்டேன். சம்மதிக்கல. அவனுக்கு பதிலா நான் என்ன சமர்ப்பணம் பண்ணி இருக்கலாம்? இது ரொம்ப பெரிய தப்பு. இல்ல, நான் தான் என்ன சமர்ப்பணம் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். உங்களால தான் எல்லாம் நடக்குது. இது ரொம்ப தமாஷா இருக்கு. மறுபடியும் பண்ணு. இதான் விஷயமா? இவரை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு போராட்டமா? என்னங்க பாத்தீங்களா?